ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மீன் குழம்பு, திருக்கை மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போறோம். திருக்கை மீன்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாம இந்த குழம்பு வந்து நார்மலா நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாரி இல்லாம, பூண்டு, மிளகு, ஜீரகம்லாம் நம்ம நெறைய சேர்த்து செய்யறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த குழம்ப ரொம்பவே சூப்பரா, ரொம்பவே டேஸ்டியா எப்படி செய்யலாங்கிறத நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். இந்த மெத்தட் வந்து புதுசா சமைக்க கத்துக்கிறவங்க கூட இந்த மெத்தட்ல ரொம்ப ஈஸியா செய்யலாம். வாங்க இத எப்படி செய்யலாங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளிய ஊற வச்சிருக்கேன் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி. அது ஊறட்டும். இப்போ நான் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, நல்லா ஒரு கைப்பிடி அளவு மிளகு, ஒரு பாதி கைப்பிடி அளவு ஜீரகம் இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஹீட்ல வச்சு, இந்த மிளகு, ஜீரகம் கருகிடாம நல்லா ஒரு மீடியம் ஹீட்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மிளகு, ஜீரகம் நல்லா வறுபட்டு நல்லா அந்த வாசனை வரணும். அதே மாதிரி மிளகு லைட்டா வெடிச்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஒரு மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் மிளகு, ஜீரகம், பூண்டெல்லாம் சேர்க்கறதுனால சளி, இருமல் இருக்கிறப்ப இந்த குழம்பு வந்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு சளி, இருமல்லாம் சீக்கிரம் குணமாகிடும். தொண்டைக்கு ரொம்ப எதமா இருக்கும் சளி இருக்கிறப்ப இந்த மிளகு குழம்புலாம் சாப்பிடும்போது. இப்போ மிளகு, ஜீரகம் எல்லாமே நல்லா ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு 5, 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதுலயே. இந்த பூண்டு சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணுங்கிற தேவையில்ல. ஒரு 2, 3 பெரட்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பக்கம். இப்போ நான் அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் தான் செய்யணும் இந்த குழம்பு, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 20லேருந்து 25 பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து பூண்டு அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பூண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பூண்டு அதிகமாக சேர்க்கணும், வெங்காயம் கம்மியாக சேர்க்கணும். அதனால் நான் பூண்டு நிறைய சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 5, 6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 1, 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பல்லாரி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இருந்தாலும் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு, மிளகு, ஜீரகம் தான் இந்த குழம்புக்கு ரொம்பவே மெயின். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுட்டு அந்த வெங்காயம் பூண்டோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா இந்த அளவு பிங்க் கலரில் வதங்கி வந்த பிறகு நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொலைய வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பூண்டு எந்த அளவு சேர்க்குறோமோ அந்தளவு குழம்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் மிளகாய் தூள் காரத்தை விட மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் மிளகு அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாமே இந்தளவு நல்லா வதங்கி வரணும். நல்லா தக்காளியெல்லாம் குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் வெந்து. நல்லா இந்தளவு குழஞ்சி வந்த பிறகு நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இது காரம் இருக்காது, அதனால் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்படி உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் தூளை சேர்த்துட்டு மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மிளகு சேர்க்கறதுனால நான் தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மிளகு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப காரமாயிடும். இப்போ மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிளகு ஜீரகம் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ மிளகு ஜீரகம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 4-5 கீத்து தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இந்த சைடு குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு உப்புலாம் கரெக்டாக இருக்கா, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம மீன் ரெடி பண்ணி எடுத்து வந்துடலாம். நான் இந்த அளவு திருக்க மீன் நல்லா அந்த மேலே உள்ள கருப்பு தோல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கவிச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை குழம்புல சேர்த்துடலாம்.
எல்லா மீனையும் குழம்புல சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா குழம்பு சூப்பராக வாசனையாக ரெடி ஆயிடுச்சு. கரண்டி போட்டு ரொம்ப கலந்துட்டா மீன் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போவே சூப்பராக வாசனையாக ரெடி ஆயிடுச்சு குழம்பு. உப்பு காரம் எல்லாமே இதில் வந்து சூப்பராக இறங்கியிருக்கும். சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம உடனே சாப்பிட்றத விட இது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த மீனில் வந்து உப்பு காரம் எல்லாமே சூப்பராக சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் இல்லாமல் மண் சட்டியில் வைக்கும்போது இந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நார்மலாக அலுமினியம் சட்டி இல்லை சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறத விட மண் சட்டியில் வைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சூடான சாதத்தில் இந்த குழம்பு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதேமாரி இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு இதை மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.